உலகெங்கும் வாழும் எங்களின் தமிழ் பேசும் இனிய நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம். நான் மலேசியாவில் இருந்து ஷாமினி மாரியப்பன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமுதமழை இணையதள வானொலி. நம் இணையதள வானொலியை பதிவிறக்கம் செய்ய விரும்பும் நேயர்கள் omshanti.in/am என்று தட்டச்சு செய்யலாம். அமுதமழை, இது ஆனந்தத்தின் அலை. ஆமாம் நேயர்களே, எப்படி அலைக்கடலுக்கு எல்லை இல்லையோ அதேபோல் அமுதமலையில் ஆனந்தத்திற்கும் எல்லையே இல்லை. ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கான நேரத்தில் மலேசியாவில் இருந்து பல சுவாரஸ்யமான கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வாரம் இனி ஒரு விதி செய்வோம் எனும் தலைப்பின் கீழ் தம் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள திருமதி லட்சுமி அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அன்பார்ந்த அமுதமலை வானொலி நேயர்களுக்கு இனிய வணக்கம். இன்று நாம சிந்திக்க போகிற தலைப்பு, நம் வாழ்வின் வேகத்தை கட்டுப்படுத்தி வெற்றியை தீர்மானிக்க போகும் ஒரு மந்திரச் சொல். நில், கவனி, புறப்படு. இந்த தலைப்பு கேட்டவுடனே நம்மளுடைய நினைவுக்கு வர்றது போக்குவரத்து. போக்குவரத்தை ஒழுங்குபடுத்த மஞ்சள், பச்சை, சிவப்பு விளக்குகள் பயன்படுத்தப்படுகிறது. பச்சை போகலாம் என்பதற்கான அடையாளம், சிவப்பு நிற்க வேண்டும் என்பதற்கான அடையாளம், மஞ்சள் நிறமோ கவனம் கொடுக்க வேண்டும் என்பதற்கான அடையாளம். இது நாம் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய விதி. பெரும்பாலான மக்கள் பச்சையையும் சிவப்பையும் நன்கு புரிந்து வைத்திருக்கிறார்கள். கொஞ்சம் சிந்தனை செய்தால் மஞ்சள் விளக்கின் முக்கியத்துவம் நமக்கு நன்கு புரியும். மஞ்சள்தான் கவனத்தின் குறியீடு. அதாவது நிற்பதற்கும் கடப்பதற்குமான முடிவை எடுக்க தூண்டும். இதில் விழிப்புணர்வு இருக்கிறது. மஞ்சளில் கவனம் வைத்தால் விபத்துக்கள் தவிர்க்கப்படும். விபத்துக்களின் காரணமே கவனக்குறைவுதானே. சாலையில் விபத்தை தவிர்க்க இந்த வாசகத்தை பயன்படுத்துவோம். ஆனால் வாழ்க்கை பயணத்தில் ஏற்படும் மன விபத்துகளை தவிர்க்கவும் இலக்கை சரியாக அடையவும் இதுவே மிக சிறந்த வழிமுறை. நாம் ஏன் ஓடிக்கொண்டே இருக்கிறோம் என்று தெரியாமலேயே ஓடிக்கொண்டிருக்கும் இந்த இயந்திர உலகில் ஒரு நிமிடம் இந்த வானொலி பெட்டி முன் அமர்ந்து பேசுவதை சற்று கேளுங்கள். நாம் எப்பொழுதுமே ஏதோ ஒரு அவசரத்திலேயே இருக்கிறோம். காலையில் எழுந்தது முதல் இரவு உறங்கும் வரை ஏதோ ஒரு பதட்டம். இந்த ஓட்டத்தில் நாம் எதை தொலைக்கின்றோம்? சொல்லப்போனால் நம்மையே நாம் தொலைக்கின்றோம். அவசரம் என்பது விபத்தின் ஆரம்பம். நிதானம் என்பது வெற்றியின் ரகசியம் என்று சொல்வார்கள். ஒரு கடிகாரத்தை ஒரு நிமிடம் நிறுத்தி வைத்தால் அது பழுதல்ல. அது அடுத்த சுற்றுக்கு தயாராவது போல. உங்கள் அன்றாட வேலையில் ஒரு நிமிடம் நில்லுங்கள். உங்களையே நீங்கள் சுய பரிசோதனை செய்யுங்கள். நான் செய்வது சரிதானா? இந்த வேலை எனக்கு மகிழ்ச்சி தருகிறதா என்று உங்களையே நீங்கள் கேட்க ஒரு இடைவேளை தேவை. வாழ்க்கை என்ற ஓட்டத்தில் நம்மை நாமே திரும்பி பார்ப்பது, அதாவது செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் என்பது ஒரு மிகச்சிறந்த கலை. இந்த இடைவேளை என்பது வெறும் ஓய்வு அல்ல, அது உங்கள் உள்ளத்திற்கும் நீங்கள் கொடுக்கும் ஒரு புதிய உயிர். இந்த சுய பரிசோதனை அப்படின்னு சொல்லும் பொழுது இதனால் நம்ம மனதிற்கும் உடலுக்கும் பெருமளவு நன்மை ஏற்படுகின்றது. மனம் அப்படின்னு சொல்லும் பொழுது மனதிற்கு தெளிவு பிறக்கும். குழப்பமான எண்ணங்கள் மறைந்து நம்மளுடைய வாழ்க்கையில் நோக்கம் மற்றும் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை குறித்த தெளிவான பார்வை கிடைக்கும். இரண்டாவதாக, அழுத்தம் குறையும். ஏன் இப்படி நடக்கிறது என்ற கேள்விகளுக்கு விடை தேடும் பொழுது தேவையற்ற பயமும் பதட்டமும் விலகும். மூன்றாவதாக, உணர்ச்சி கட்டுப்பாடு. கோபம் அல்லது வருத்தம் ஏற்படும் தருணங்களில் ஏன் அப்படி உணர்கிறோம் என்பதை புரிந்து கொள்வதனால் உணர்ச்சிகளை சிறப்பாக கையாள முடியும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமுதமழை இணையதள வானொலியில் இனி ஒரு விதி செய்வோம். நம் உடலுக்கு ஏற்படும் நன்மை அப்படின்னு சொல்லும் பொழுது ஒன்றாவதாக நரம்பு மண்டலம் அமைதியாகும். அமைதியாக அமர்ந்து சிந்திக்கும் போது உடலில் இரத்த அழுத்தம் சீராகி நரம்புகள் தளர்வடையும். இரண்டாவதாக,
நல்ல உறக்கம் மனதில் உள்ள பாரங்களை சுய பரிசோதனையின் மூலமாக இறக்கி வைக்கும் பொழுது இரவில் நிம்மதியான உறக்கம் கிடைக்கும். மூன்றாவதாக சக்தி அதிகரிப்பு. மனக்குழப்பங்களால் வீணாகும் ஆற்றல் சேமிக்கப்பட்டு உடல் புத்துணர்ச்சி பெறும். இப்போ சுய பரிசோதனை செய்யும் முறைகளை சற்று பார்க்கலாம். நீங்கள் ஒரு நாளைக்கு 15 முதல் 20 நிமிடங்கள் இதற்காக ஒதுக்கலாம். அதை செய்வதற்கான வழிமுறை: ஒன்றாவது, முதலில் சரியான சூழலை தேர்ந்தெடுங்கள். யாரும் தொந்தரவு செய்யாத அமைதியான ஒரு இடத்தை தேர்வு செய்யுங்கள். ஒரு பூங்காவாகவோ அல்லது உங்கள் வீட்டின் ஒரு மூலையாகவோ கூட இருக்கலாம். அலைபேசி மற்றும் மற்ற சாதனங்கள் எல்லாவற்றையும் சற்று தள்ளி வையுங்கள். இரண்டாவதாக, உங்களையே நீங்கள் கேட்க வேண்டிய கேள்விகள். உங்கள் மனதுக்குள் பின்வரும் கேள்விகளை நிதானமாக கேட்டு பாருங்கள். இன்று அல்லது இந்த வாரம் நான் செய்த செயல்கள் எனக்கு திருப்தி தருகிறதா? அடுத்தது, நான் செய்யும் வேலை என் மனதுக்கு மகிழ்ச்சியை தருகிறதா? அடுத்தது, நான் மற்றவர்களிடம் காட்டிய அன்பு மற்றும் சேவை எனக்கு நிறைவை தருகிறதா? அடுத்ததாக, எந்தெந்த விஷயங்களை நான் இன்னும் சிறப்பாக செய்திருக்கலாம் என்று உங்களையே நீங்கள் கேட்க வேண்டும். பரிசோதனை செய்வதற்கான மூன்றாவது வழிமுறை குறிப்பு எடுத்தல். உங்கள் எண்ணங்களை ஒரு நோட்டில் எழுதி வைப்பது மிக சிறந்த முறை. எழுதும் பொழுது உங்கள் மன குழப்பங்கள் வடிவம் பெற்று அதற்கான தீர்வுகளும் தானாகவே கண்ணுக்கு தெரியும். நான்காவது வழிமுறை மௌனம் மற்றும் தியானம். எதுவும் பேசாமல், எதை பற்றியும் தீர்ப்பு வழங்காமல் உங்கள் எண்ணங்களை ஒரு சாட்சியாக நின்று கவனியுங்கள். இது உங்கள் ஆழ் மனதோடு நீங்கள் பேச உதவும். ஐந்தாவது வழிமுறை சிறிய மாற்றத்தை திட்டமிடுங்கள். சுய பரிசோதனை செய்த பிறகு நாளை நான் இன்னும் மகிழ்ச்சியாக இருக்க என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு சிறிய மாற்றத்தை தீர்மானியுங்கள். அது ஒரு சிறிய பழக்கமாக கூட இருக்கலாம். சுய பரிசோதனை என்பது உங்களை குற்றம் சாட்டுவதாக அல்ல, உங்களை நீங்கள் இன்னும் நேசிப்பதாகும், மேம்படுத்துவதற்கு மட்டுமே ஆகும். இதை ஒரு பழக்கமாக மாற்றிக்கொண்டால் உங்கள் வாழ்க்கை ஒரு அழகான நந்தவனமாக மாறும். அன்பான நேயர்களே, இதை இன்றிலிருந்தே முயற்சி செய்து பாருங்களேன். இடைவேளை ஏன் அவசியம், அதாவது சுய பரிசோதனை ஏன் அவசியம் என்பதை காட்டுவதற்கான ஒரு கதையை இப்பொழுது செவிமடுக்கலாம். ஒரு காட்டில் திறமையான மரவெட்டி ஒருவர் இருந்தார். முதல் நாளில் அவர் 15 மரங்களை வெட்டினார். 2ஆம் நாள் 10 மரங்கள், 3ஆம் நாள் 5 மரங்கள் என அவரது உழைப்பு குறைந்தே வந்தது. முதலாளி கேட்டார், ஏன் உன் வேகம் குறைகிறது? இதற்கு அவர், நான் இடைவிடாமல் கடினமாக உழைக்கிறேன், ஆனால் மரங்கள் விழ மாட்டேன் என்கிறது என்று கூறினார். முதலாளி கேட்டார், கடைசியாக எப்பொழுது உன் கோடாரியை தீட்டினாய்? மரவெட்டி சொன்னார், எனக்கு மரம் வெட்டவே நேரம் சரியாக இருக்கிறது, இதில் கோடாரியை தீட்ட எங்கே நேரம் இருக்கிறது என்று கூறினார். அன்பான நேயர்களே, ஓடிக்கொண்டே இருப்பது உழைப்பல்ல. சிறிது நின்று உங்கள் திறமைகளையும் மனதையும் கூர்மைப்படுத்தினால், அதாவது ஷார்பன் த எக்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, குறைந்த நேரத்தில் அதிகம் வெற்றியை பெறலாம். நம் கையில் இருக்கும் கைத்தொலைபேசி வேலை செய்யவில்லை என்றால் உடனே அதை சார்ஜ் செய்கின்றோம். ஆனால் நம் உடல் சோர்வு அடையும் பொழுது, மன அழுத்தம் கூடும் பொழுது ஏன் நாம் நிறுத்தி நமக்கு நாமே ரீசார்ஜ் செய்து கொள்வதில்லை? அன்பான நேயர்களே, பார்ப்பது வேறு, கவனிப்பது வேறு. 2 கண்களாலும் பார்ப்பதையும் கடந்து ஞான கண்ணை கொண்டு, அதாவது புத்தியின் மூலமாக பார்க்க வேண்டும். சாலையை கடக்கும் முன் இருபுறமும் பார்ப்பதைப் போல வாழ்க்கையை கடக்க நாம் கூடுதல் கவனம் வைக்க வேண்டும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமுதமழை இணையதள வானொலியில் இனி ஒரு விதி செய்வோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமுதமழை இணையதள வானொலியில் இனி ஒரு விதி செய்வோம். தொடர்ந்து பேசலாம் வாருங்கள். அமுதமழை, இது ஆனந்தத்தின் அலை. உலகை கவனிப்பதை விட உன்னை கவனிப்பது உன்னை ஞானியாக்கும் என்பார்கள். மோகன்தாஸ் காந்தியாக மாறுவதற்கு காரணம் கவனித்தல்.
வாழ்க்கையில் எடுத்து வைக்கும் அடி சிறந்ததாக இருக்க வேண்டும். வாழ்க்கையில் சாதனை புரிய வேண்டும், வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம், லட்சியம் கொண்டவர்களே மிகவும் கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் இருப்பார்கள். 2 கண்களோடு மனமும் புத்தியும் ஒருங்கே இணைவதே கவனம், அதாவது விழிப்புணர்வுடன் இருத்தல். விழிப்புணர்வு என்ற சொல்லுக்கு தமிழில் பல அர்த்தங்கள் உள்ளன. ஏதேனும் ஒரு விஷயம் அல்லது சூழ்நிலையை பற்றி அறிந்திருப்பது அல்லது உணர்ந்திருப்பது, இது ஒரு பொதுவான அர்த்தமாகும். இதைதான் உணர்வு நிலை என்பார்கள். அடுத்ததாக தெரிந்த நிலை, அதாவது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி தெரிந்திருத்தல் அல்லது புரிந்து கொண்டிருத்தல். இந்த விழிப்புணர்வை உணரும் நிலை என்று கூட சொல்லலாம். ஏதேனும் ஒன்றை உணரும் அல்லது கிரகிக்கின்ற ஒரு நிலையில் இருப்பது. அதையும் தாண்டி ஜாக்கிரதையாக, அதாவது கவனமாக அல்லது எச்சரிக்கையாக இருப்பது என்று கூட சொல்லலாம். சில சமயங்களில் இந்த அர்த்தத்திலும் கூட பயன்படுத்தப்படுகின்றது. விழிப்புணர்வை சுய அறிவு அல்லது தன் விழிப்புணர்வு என்று கூட சொல்லலாம். ஒருவர் தனது சொந்த உணர்வுகள், எண்ணங்கள் மற்றும் குணாதிசயங்களை பற்றி அறிந்திருப்பது. ஆகவே அவேர்னஸ் என்ற இந்த ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் விழிப்புணர்வு ஆகும். இது ஒரு சூழலை பற்றியோ, ஒரு பொருளை பற்றியோ அல்லது ஒருவர் தம்மை பற்றியோ சரியான மற்றும் உண்மையான நிலையை உணரும் ஆற்றலை குறிக்கின்றது. உலக மாற்றம் என்பது தனி மனிதன் மாற்றத்திலிருந்தே தொடங்குகிறது. ஒரு தனி மனிதன் தன்னுடைய எண்ணங்களையும் செயல்களையும் பழக்க வழக்கங்களையும் மாற்றிக்கொள்ளும் பொழுது அது அவனுடைய வாழ்க்கையில் மட்டுமல்லாமல் அவனை சுற்றி உள்ள சமூகத்திலும் எதிரொலிக்கின்றது. முதலில் நாம் யார், நம்முடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, நாம் எதை விரும்புகிறோம், எதை வெறுக்கின்றோம் என்பதை பற்றி தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய எண்ணங்கள்தான் நம்முடைய செயலுக்கு அடிப்படை. எதிர்மறை எண்ணங்களை நீக்கிவிட்டு நேர்மறை எண்ணங்களை வளர்த்து கொள்வது முக்கியம். நல்ல பழக்க வழக்கங்களை உருவாக்குவதும் கெட்ட பழக்க வழக்கங்களை விடுவதும் நம்முடைய வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு உதவும். அது மட்டுமல்லாமல் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதும் நம்முடைய அறிவை மேம்படுத்துவதும் நம்மை சிறந்தவர்களாக மாற்றும். மற்றவர்களிடம் இரக்கத்தோடும் அன்போடும் நடந்து கொள்வது உலகத்தில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். ஒரு தனி மனிதன் இந்த மாற்றங்களை அடையும் பொழுது அவன் ஒரு சிறந்த குடும்ப உறுப்பினராக, ஒரு சிறந்த நண்பனாக, ஒரு சிறந்த குடிமகனாக மாறுகிறான். இது படிப்படியாக சமூகத்தில் நல்ல மாற்றங்களை கொண்டு வருகிறது. ஒருவர் நேர்மறையாக இருக்கும் பொழுது அது மற்றவர்களையும் பாதிக்கிறது. ஒரு சிறிய நேர்மறை செயல் கூட பெரிய மாற்றத்தை உருவாக்கலாம் என்பதே உண்மை. தனி மனிதன் தன்னை மாற்றிக்கொள்ளும் பொழுது அவர்களால் மற்றவர்களுக்கும் ஒரு ஊந்து சக்தியாக அமைய முடிகின்றது. அவன் மாறும் பொழுது ஏன் நான் மாறக்கூடாது என்ற எண்ணம் மற்றவர்களுக்கும் வரும். மாற்றமடைந்த தனி நபர்கள் ஒரு பொறுப்பான சமூகத்தை உருவாக்குகிறார்கள். அவர்கள் சமூக பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும் ஒரு நல்ல உலகை உருவாக்கவும் முன் வருகின்றார்கள் என்பதே உண்மை. ஆகவே அன்பான நேயர்களே, இந்த உலகத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை நாம் காண விரும்பினால் முதலில் நாம் ஒவ்வொருவரும் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். தன்னை அறிந்தவன் தன் தலைவனை அறிவான் என்பது போல நம்மை நாம் சரியாக அறிந்து கொண்டு நம்மை நாம் மேம்படுத்தி கொண்டால் உலகத்தையும் நம்மால் மேம்படுத்த முடியும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமுதமழை இணையதள வானொலியில் இனி ஒரு விதி செய்வோம். அமுதமழை, இது ஆனந்தத்தின் அலை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமுதமழை இணையதள வானொலியில் இனி ஒரு விதி செய்வோம். தொடர்ந்து பேசலாம் வாருங்கள். அமுதமழை, இது ஆனந்தத்தின் அலை. ஆகவே நாம் நம்மீது கவனம் வைக்க வேண்டும். அதாவது எந்த ஒரு செயல் செய்யும் பொழுது, எந்த ஒரு காரியத்தில் ஈடுபடும் பொழுதும் முழு விழிப்புணர்வுடன் இருந்து செயல்படுவோம். இதை காட்டுவதற்கான ஒரு கதையை இப்பொழுது செவிமடுக்கலாம். ஒரு தந்தை தன் 4 மகன்களையும் ஒரு பேரிக்காய் மரத்தை பார்த்து வரச் சொன்னார்.
முதல் மகன் குளிர்காலத்தில் சென்று பார்த்தான். மரம் வளைந்து இலைகள் இன்றி அசிங்கமாக இருக்கிறது என்று தன் தந்தையிடம் கூறினான். இரண்டாவது மகனோ வசந்த காலத்தில் போய் பார்த்தான். மரம் பச்சை இலைகளுடனும் மொட்டுக்களுடனும் அழகாக இருக்கிறது என்று தன் தந்தையிடம் சொன்னான். மூன்றாவது மகனோ கோடை காலத்தில் சென்று பார்த்தான். மலர்கள் நிறைந்து நறுமணமாக இருக்கிறது என்று தன் தந்தையிடம் சொன்னான். நான்காவது மகனோ இலை உதிர் காலத்தில் போய் பார்த்தான். பழங்கள் நிறைந்து பயனுள்ளதாக இருக்கிறது என்று தன் தந்தையிடம் சொன்னான். இப்போ தந்தை சொன்னார், நீங்கள் கூறியது எதுவும் தவறில்லை. ஆனால் நீங்கள் ஒரு பருவத்தை வைத்தே மரத்தை தீர்மானித்து விட்டீர்கள். மனிதர்களும் அப்படித்தான். ஒரு சூழலை ஒரு கோணத்தில் மட்டும் பார்க்காமல் பொறுமையாக கவனித்தால், விழிப்புணர்வோடு பார்த்தால் மட்டுமே முழு உண்மையும் புரியும். அவசரப்பட்டு யாரையும் எடை போடாதீர்கள். உள்நோக்கி கவனிக்க வேண்டும். உன் கோபம் எங்கிருந்து வருகிறது? உன் பயம் எதனால் என்பதை கவனியுங்கள். நம்முடைய பலவீனங்களை கவனிப்பதே அதை சரி செய்வதற்கான முதல் படியாகும். அதுபோலவே வாய்ப்புகளையும் கவனிக்க வேண்டும். வாய்ப்புகள் எப்பொழுதும் கூச்சலிட்டு கொண்டு வராது. அது அமைதியாக வரும். கவனிப்பவர்கள் மட்டுமே அதை பிடித்து கொள்வார்கள். ஒரு பெரிய மலையை ஏற வேண்டுமென்றாலும் முதல் அடி எடுத்து வைக்க வேண்டும். நாளை தொடங்கலாம் என்று தள்ளி போடக்கூடாது. அதுபோலவே நீ சரியாக கவனித்து திட்டமிட்டிருந்தால் தோற்றுவிடுவோம் என்ற பயம் நிச்சயமாக இருக்காது. அன்பான நேயர்களே, மனதை ஒருமைப்படுத்துவதற்கு தியானம் அருமருந்தாக இருக்கிறது. நம்மை முழு கவனத்துக்கு கொண்டு வருகிறது. அதனால் தியானம் பழகுவோம். தொடர்ந்து நம்மேல் கவனம் கொடுத்தால் நம் மனநிலை தடுமாறாமல் தடம் புரளாமல் இருக்கலாம். ஒரு கல்லூரி ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு உண்மை, வாழ்க்கையில் யார் முன்னேறுகிறார்கள் என்றால் கவனிக்கின்றவர்களே. கவனக்குறைவுதான் நம்மை தோல்விக்கு கொண்டு போகின்றது. கவனம் என்பது வெற்றிக்கு சிம்மாசனம் செய்கின்றது என்பதே உண்மை. கவனமாக இருப்பது ஆரம்பத்தில் கொஞ்சம் சிரமமாக தோன்றலாம். கார் ஓட்டுவது போல 10 அடி உயரத்தில் கம்பி மேலே நடப்பது போல இருக்கும். ஆரம்பத்தில் கொஞ்சம் பாடுபடணும். நாளாக நாளாக அது பழகி போயிடும். நம்முடைய பழக்கத்தில் வந்துவிடும். நாம் செய்யும் செயல்களில் முழு கவனம் கொடுக்க முயற்சியும் பயிற்சியும் அவசியமாகும். அன்பான நேயர்களே, வாழ்க்கையில் நாம எல்லோருமே ஏதோ ஒரு இலக்கை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் பல நேரங்களில் நாம் செய்கின்ற தப்பு என்ன தெரியுமா? யோசிச்சுக்கிட்டே இருக்கிறோம், ஆனால் செயலில் இறங்கிறது கிடையாது. நம்ம முன்னோர்கள் அழகாக சொன்னாங்க, நில், கவனி, புறப்படு. நாம் நில் என்பத அவசியத்தையும் கவனி என்பதன் முக்கியத்துவத்தையும் பார்த்துட்டோம். இப்போ நாம பார்க்க போறது இந்த 3 வார்த்தைகளின் உச்சக்கட்ட சக்தி. அதுதான் புறப்படு. ஆமாங்க, எவ்வளவுதான் யோசிச்சாலும் எவ்வளவுதான் திட்டமிட்டாலும் நாம காலை எடுத்து வச்சு புறப்படலைன்னா அந்த திட்டத்திற்கு மதிப்பே இல்லை. இந்த புறப்படு நமக்குள்ள என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்த போகுதுன்னு இப்போ பார்க்க போறோம். நேயர்களே, நம்மில் பலருக்கு ஒரு பழக்கம் உண்டு. ஒரு தொழிலோ இல்லை ஒரு நல்ல காரியமோ தொடங்கணும்னா பல மாசமா, ஏன் பல வருஷமா திட்டம் போடுவாங்க. இன்னும் கொஞ்சம் தகவல் சேகரிக்கணும், இன்னும் ஒரு நல்ல நேரம் வரணும் அப்படின்னு தள்ளிக்கிட்டே போவோம். இதை ஆங்கிலத்தில் அனாலிசிஸ் பேரலிசிஸ் என்று சொல்வார்கள். அதாவது அளவுக்கு அதிகமாக யோசிச்சு செயலாற்ற போவது. யோசிப்பது முக்கியம், அதைவிட முக்கியம் களத்தில் இறங்குவது. உதாரணத்துக்கு, நீங்க ஊருக்கு கார்ல கிளம்புறீங்கன்னு வச்சுப்போமே. உங்க வீட்டில் இருந்து கிளம்பும் பொழுதே அந்த ஊர் வரைக்கும் இருக்கின்ற எல்லா டிராஃபிக் சிக்னல்களும் பச்சை நிறத்தில் மாறணும்னு நீங்கள் காத்துக்கிட்டே இருந்தால் உங்களால் காரை எடுக்கவே முடியாது. நீங்கள் காரை கிளப்பி வீட்டை விட்டு புறப்பட்டால்தான் அடுத்த சிக்னல்களை கடந்து போக முடியும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
அமுதமழை இணையதள வானொலியில் இனி ஒரு விதி செய்வோம். அமுதமழை இது ஆனந்த. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமுதமழை இணையதள வானொலியில் இனி ஒரு விதி செய்வோம். தொடர்ந்து பேசலாம் வாருங்கள். அமுதமழை இது ஆனந்தத்தின் அலை. முழு பாதையும் கண்ணுக்கு தெரிந்த பிறகுதான் நான் புறப்படுவேன் என்று காத்திருக்காதீர்கள். முதல் அடியை எடுத்து வையுங்கள். அடுத்த அடி உங்களை வழிநடத்தும். அதன் அடிப்படையில் இப்போ ஒரு அருமையான கதையை ஒன்று கேட்கலாம். ஒரு விவசாயி தன் கையில் 2 விதைகளை வைத்திருந்தார். 2மே நல்ல தரமான விதைகள் தான். முதல் விதை நினைத்தது, நான் மண்ணுக்குள்ள போய் வேர் விட்டு கஷ்டப்பட்டு முளைச்சி மேலே வருவதற்குள்ள எவ்வளவோ கஷ்டப்படணும். பூச்சிகள் என்னை கடிக்கலாம், வெயில் என்னை சுடலாம். அதனால நான் இப்போதைக்கு இப்படியே பாதுகாப்பாக இருக்க போறேன் அப்படின்னு அமைதியா இருந்தது. அது புறப்பட தயாராக இல்லை. ஆனா 2வது விதை எப்படி நினைத்தது, மண்ணுக்குள்ள இருட்டா இருந்தாலும் பரவாயில்லை, என் பயணத்தை நான் தொடங்க போகின்றேன். எனக்குள்ள இருக்கின்ற ஆற்றலை இந்த உலகத்திற்கு காட்டப் போகிறேன் அப்படின்னு தைரியமா மண்ணுக்குள்ள தன் பயணத்தை தொடங்கியது. அதாவது புறப்பட்டது. சில வாரங்கள் கழிந்தது. 2வது விதை மண்ணை பிளந்து அழகான செடியாகி முட்டு விட்டு காற்றில் ஆடிக்கொண்டிருந்தது. அப்போ அந்த பக்கமாக வந்த ஒரு கோழி நிலத்தின் மேலே சும்மா சோம்பேறியாக கிடந்த முதல் விதையை பார்த்து ஒரே கொத்தாக கொத்தி தின்றுவிட்டது. நேர்களே, இந்த கதையில் இருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கின்றோம்? பாதுகாப்பாக இருக்கிறேன் என்ற பெயர்ல நாம நகராம, அதாவது புறப்படாமல் ஒரே இடத்தில் இருந்தால் காலம் நம்மை அழித்து விடும். ஆபத்துக்களையும் சவால்களையும் தாண்டி யார் ஒருவர் தன் பயணத்தை தொடங்குகிறாரோ அவரே வாழ்க்கையில் மலராகுகின்றார். நாம புறப்படுவதற்கு மிகப்பெரிய தடையாக இருக்கிறது எது தெரியுமா? தோத்துட்டா என்ன பண்றது அப்படின்ற பயம்தான். வரலாற்றை சற்று புரட்டி பாருங்க. தாமஸ் அல்வா எடிசன் மின் விளக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி பல்லாயிரக்கணக்கான முறையில் தோல்வி அடைந்தார். அவர் தன்னுடைய முயற்சியை நிறுத்தாமல் ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு ஒரு புது வழியில் புறப்படுவோம் அப்படின்னு கிளம்பினதுனால தான் உலகம் இன்னைக்கு வெளிச்சத்துல இருக்கு. நம் நாட்டை விடுதலையாக்க போராடிய தலைவர்கள். நாம சின்ன குழுவாக இருக்கிறோம், பிரிட்டிஷ் அரசை எதிர்க்க முடியுமா என்று யோசித்து கொண்டே இருக்கவில்லை. இப்பொழுதே புறப்படுவோம் என்று வீதிக்கு வந்ததனால்தான் நமக்கு சுதந்திரம் கிடைத்தது. நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைகள் கூட நடக்கும் பொழுது 100 முறை கீழே விழுகிறாங்க. ஆனா எந்த குழந்தையாவது நான் விழுந்து விட்டேன், இனிமேல் நான் நடக்கவே மாட்டேன், உட்கார்ந்தே இருப்பேன் என்று சொல்கிறதா? இல்லையே. குழந்தை கீழே விழுது, சிரிக்குது, எழுந்து மறுபடியும் நடக்க புறப்படுகிறது. அந்த மழலை மனசு நமக்கு ஏன் வராமல் போயிடுச்சு? இந்த புறப்படு என்பது வெறும் நமக்கானது மட்டுமல்ல, நம்மை சுற்றி இருக்கும் சமுதாயத்திற்கானதாகும். ஒரு நல்ல காரியத்தை யாரோ ஒருத்தர் செயற்படட்டும் என்று காத்துக்கிட்டே இருக்காதீர்கள். நான் செய்கிறேன் என்று நீங்கள் முதலில் புறப்படுங்கள். உங்கள் பின்னால் ஒரு கூட்டமே புறப்படும். சுற்றுச்சூழலை பாதுகாக்கணுமா? மரக்கன்று நட நீங்கள் முதலில் புறப்படுங்கள். வீட்டை தெருவை சுத்தமாக வைத்திருக்கணுமா? கையில் துடப்பத்தை எடுக்க நீங்கள் முதலில் புறப்படுங்கள். ஒருவருக்கு ஒருவர் ஒற்றுமையாக இருக்கணுமா? ஈகோவை கைவிட்டு அன்பை பகிர நீங்கள் முதலில் புறப்படுங்கள். உங்களுடைய சிறு தொடக்கம் பலருடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். புறப்படு என்பதற்கு இவ்வளவு அர்த்தங்கள் இருக்கிறது என்று வியப்பாக இருக்கிறது அல்லவா? நேரம் யாருக்காகவும் காத்திருக்காது. தொலைந்து போன வினாடிகள் மீண்டும் வரப்போவதும் இல்லை. அதனால உங்கள் கனவுகள் மேம்பட இப்பொழுதே புறப்படுங்கள். நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்ள இன்றே புறப்படுங்கள். சுற்றத்தாருக்கு சேவை செய்ய இந்த கணமே புறப்படுங்கள். யோசித்தது போதும், செயலில் காட்டுவோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமுதமழை இணையதள வானொலியில்
இனி ஒரு விதி செய்வோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமுதமழை இணையதள வானொலியில் இனி ஒரு விதி செய்வோம். தொடர்ந்து பேசலாம் வாருங்கள். அமுதமழை இது ஆனந்தத்தின் அலை. அன்பான நேர்களே, நில், கவனி, புறப்படு என்பது வெறும் சாலை விதிமுறை அல்ல. அது ஒரு வாழ்வியல் கலை என்பதை நாம் தெரிந்து கொண்டோம். முதலில் நாம் நிதானமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் பதற்றம் வெற்றியை தராது. இன்றைய காலகட்டத்தில் எல்லாமே இன்ஸ்டன்ட் ஆகிவிட்டது. வேகம் தவறு இல்லை, ஆனால் விவேகம் இல்லாத வேகம் ஆபத்தானது. நிதானமாக இருங்கள் என்று சொல்லும் பொழுது சோம்பேறியாக இருங்கள் என்று அர்த்தமல்ல, பதற்றம் இல்லாமல் இருங்கள் என்றே அர்த்தமாகும். ஏன்னா பதற்றம் காரியத்தை கெடுக்கும். நாம் பதற்றப்படும் பொழுது நம்முடைய மூளை சரியாக வேலை செய்யாது, தவறான முடிவுகளை எடுக்க தூண்டும். ஒரு சிறிய உதாரணம், தையல் ஊசியில் நூலை கோர்க்கும் பொழுது நம் கைகள் நடுங்கினால் நூல் நுழையாது. கைகள் நிதானமாக இருந்தால் ஒரே வினாடியில் கோர்த்து விடலாம். நம் வாழ்வின் முடிவுகளும் அப்படித்தான். நிதானமாக இருப்பதின் பயன்கள் என்ன? கோபம் வரும்பொழுது ஒரு நிமிடம் நிதானித்தால் பல வருட கால உறவு உடைந்து போகாமல் காப்பாற்றலாம். வார்த்தைகளை கொட்டுவதற்கு முன் நிதானம் தேவை. இதை நாம் எப்படி நடைமுறையில் பயிற்சி செய்யலாம்? தினமும் காலையில் எழுந்தவுடன் அன்று செய்ய வேண்டிய வேலைகளை ஒரு நிமிடம் நிதானமாக திட்டமிடுங்கள். அவசரமாக ஓடாமல் 5 நிமிடங்கள் முன்னதாக கிளம்பும் பழக்கத்தை ஏற்படுத்துங்கள். ஏனென்றால் வேகம் உங்களை இலக்குக்கு கொண்டு சேர்க்கலாம், ஆனால் நிதானம் மட்டுமே உங்களை சரியான பாதையில் அழைத்துச் செல்லும் என்பதே உண்மை. இரண்டாவதாக, விழிப்புணர்வுடன் இருங்கள். ஏனென்றால் இந்த உலகம் நமக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுத்தரும். நாம் உடலால் இந்த இடத்தில் இருப்போம், ஆனால் நம் மனம் எங்கோ கடந்த காலத்திலோ அல்ல எதிர்காலத்தை பற்றியோ பயத்திலே இருக்கும். தற்போதைய கணத்தில், அதாவது ப்ரெசன்ட் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, வாழ்வதுதான் உண்மையான விழிப்புணர்வு. சுயத்தின் மீது விழிப்புணர்வு இருக்க வேண்டும். நம்முடைய எண்ணங்கள், உணர்ச்சிகள் மற்றும் செயல்களை நாம் கவனிப்பதே விழிப்புணர்வு. நான் ஏன் இப்பொழுது கோபப்படுகிறேன்? இந்த செயல் மற்றவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துமா என்று நம்மை நாமே கவனிப்பதுதான் விழிப்புணர்வு. அடுத்ததாக, சமூகத்தின் மீது ஒரு விழிப்புணர்வு. நம்மை சுற்றி என்ன நடக்கிறது? நம்முடைய குடும்பத்தினரின் தேவைகள் என்ன? நம்முடைய கடமைகள் என்ன என்பதில் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். தூங்குபவனை எழுப்பலாம், ஆனால் தூங்குவது போல் நடிப்பவனை எழுப்ப முடியாது என்பார்கள். நம் வாழ்க்கையில் விழிப்புணர்வு இல்லாமல் வாழக்கூடாது. அடுத்ததாக, ஆரோக்கியமான விழிப்புணர்வு. நாம் உண்ணும் உணவு, பேசும் வார்த்தைகள், பழகும் மனிதர்கள் என அனைத்திலும் ஒரு விழிப்புணர்வு இருந்தால் தேவையற்ற பிரச்சனைகளிலிருந்து நம்மால் பாதுகாத்து கொள்ள முடியும். ஆகவே விழிப்புணர்வு என்பது இருண்ட அறையில் ஏற்றப்பட்ட மெழுகுவர்த்தி போன்றதாகும். அது அறியாமை என்ற இருளை நீக்கி தெளிவை தரும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமுதமழை இணையதள வானொலியில் இனி ஒரு விதி செய்வோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமுதமழை இணையதள வானொலியில் இனி ஒரு விதி செய்வோம். தொடர்ந்து பேசலாம் வாருங்கள். அமுதமழை இது ஆனந்தத்தின் அலை. மூன்றாவதாக, துணிந்து செயல்படுங்கள். ஏனென்றால் வெற்றி உங்கள் கைகளில் உள்ளது. நிதானத்தை பழகிவிட்டோம், விழிப்புணர்வையும் அடைந்துவிட்டோம். ஆனால் செயல் வடிவம் கொடுக்கவில்லை என்றால் என்ன பயன்? அதனால்தான் மூன்றாவதாக சொல்கிறேன், துணிந்து செயல்படுங்கள். முதலில் நாம் பயத்தை வெல்ல வேண்டும். பலருக்கு நல்ல எண்ணங்கள் இருக்கும், திறமை இருக்கும், ஆனால் நம்மால் முடியுமா? 4 பேர் என்ன சொல்வார்கள் என்ற பயத்தினால் செயலில் இறங்க மாட்டார்கள். துணிச்சல் என்பது பயமே இல்லாமல் இருப்பது அல்ல, பயத்தையும் தாண்டி செயல்படுவதுதான். அடுத்ததாக, தோல்வியை கண்டு அஞ்சாமை.
துணிந்து செயல்படுபவர்கள் தோல்வியைக் கண்டு முடங்கிவிட மாட்டார்கள். அதை ஒரு பாடமாக எடுத்துக்கொள்வார்கள். விதை மண்ணுக்குள் போக துணிந்தால்தான் மரமாக முடியும். நல்ல காரியங்களை செய்வதற்கும் பிறருக்கு உதவுவதற்கும் நம்மை நாமே முன்னேற்றிக் கொள்வதற்கும் ஒரு தனி துணிச்சல் வேண்டும். தடைகள் வரதான் செய்யும், ஆனால் துணிச்சலே உங்கள் இலக்கை அடைய வைக்கும் என்பதே உண்மை. சிந்திப்பது ஒரு நொடி, ஆனால் துணிந்து செயல்படுவது அந்த நொடியை வரலாற்றாக மாற்றும். இன்றைய 1 மணி நேர பயணத்தில் நாம் கற்றுக்கொண்டது மிகவும் எளிமையான ஆனால் வலிமையான வாழ்வியல் உண்மைகள். உங்கள் எண்ணங்களில், முடிவுகளில் நிதானமாக இருங்கள். உங்கள் ஒவ்வொரு நொடியிலும் சுற்றதாரிலும் விழிப்புணர்வுடன் இருங்கள். எடுத்த நற்காரியங்களை முடிப்பதில் துணிந்து செயல்படுங்கள். இந்த 3 குணங்களையும் நாம் அன்றாட வாழ்வில் கடைபிடித்தால் வெற்றி நிச்சயம். வெற்றி நமதே. திட்டம், செயல், வெற்றி. கவனித்த விஷயங்களை வைத்து ஒரு திட்டத்தை உருவாக்குங்கள். மீண்டும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான், லக்ஷ்மி. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். நம்மோடு பல பயனுள்ள விஷயங்களை பகிர்ந்து கொண்ட திருமதி லட்சுமி அவர்களுக்கு நன்றி. இனிவரும் வாரங்களிலும் மேலும் பல சிறப்பான அங்கங்களோடு உங்களுக்கான நேரத்தில் மலேசியாவில் இருந்து உங்களை சந்திக்க உள்ளோம். எங்களுடன் இணைய மறவாதீர்கள். இதுவரை விடைபெற்றுக் கொள்வது நான், ஷாமினி மாரியப்பன். நன்றி நேயர்களே. மீண்டும் சந்திப்போம். மீண்டும் சந்திப்போம். மீண்டும் சந்திப்போம். மீண்டும் சந்திப்போம். மீண்டும் சந்திப்போம். மீண்டும் சந்திப்போம். மீண்டும் சந்திப்போம்.